அதாவது கிளாஸ் 7 சிபிஎஸ்சி மதுபன் ஹன்ஸ்தே காத்தே புக்கு 4th சாப்டர் மானே சுஜாய் ராகு அதோட எக்ஸ்பிளனேஷன் தேர்ட் பார்ட். இது தேர்ட் பார்ட்டில் வந்து இங்கே வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பூசா ஐடிஐயில் வந்து அங்கிரேசி இங்கிலீஷ்க்கான ஸ்டெனோகிராஃபி கோர்ஸ் வந்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இஸ் தௌரான் ஸோ இந்த டைமில் வந்து சர்க்காரி காரியாலயமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் தைனிக் வேத்தன் பர் டெய்லி வேஜஸ் பேசிஸில் லிப்பிக்னா என்ன கிளர்க்கு கே பத்து பர் காரியபி கர்த்தி ரஹி கிளர்க்காகவும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பகுத் கோஷிஷ் கர்னே பர் ரொம்ப ட்ரை பண்ணி முஜே பேங்க் சே டைப்ரைட்டர் கரீதனே கேலியே ருன் மில் கயா எனக்கு பேங்க்கில் டைப்ரைட்டர் வாங்கிறதுக்கு ருன் அப்படின்னா என்ன லோன் கிடச்சிது. ஆர்கே டைப் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிற அப்படிங்கிற பேரில் மேனே இன்ஸ்டிடியூட் கோல்லியா நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஓப்பன் பண்ணேன். இஸ் காம்னே मुझे सफलता के साथ साथ पहचान भी दिलवाई. இந்த வேலையில் எனக்கு வந்து சக்ஸஸ் கூட சேர்ந்து எனக்கு வந்து ரெக்கக்னிஷனும் கிடச்சிது. मुझे खुशी और संतुष्टि दोनों मिली. எனக்கு வந்து சந்தோஷம் அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறேன். लास्ट पेज வந்து अब कोई मेरे पास सलाह लेने या फॉर्म भरवाने आता था तो बड़े भैया भाभी को अच्छा नहीं लगता था. जब कोई இப்போ வந்து யாராவது மேரே பாஸ் என்கிட்ட சலாஹ்னா அட்வைஸ் கேட்கறதுக்கோ யா ஃபார்ம் பர்வானே ஆத்தாத்தா ஏதாவது ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா அது வந்து பெரிய அண்ணா அண்ணி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்கலை, அவங்களுக்கு அது வந்து அது அவ்வளோ பிடிக்கவே இல்லை. என்கிட்ட வந்து கேட்குறது ஷாயத் ஈஸ்வர் கோபி குச் और ही मंजूर था. ஈஸ்வருக்கு வந்து வேறு ஏதோ தான் இஷ்டம் போல இருக்கு. மாக்கா நிதன் ஹோ ஜானே பர் அவங்க அம்மாவுடைய மறைவு அவங்க அம்மாவுடைய டிமைஸ்க்கு அப்புறமா படே பையா பாபிக்கோ அவங்க பெரிய அண்ணா அண்ணிக்கு அவசர் மில்கயா. அவசர்னா என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. மேரா இன்ஸ்டிடியூட் பந்த் கர்னே வானேக்கா அதாவது என்னோட இன்ஸ்டியூட்டை வந்து இழுத்து மூடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம். உன்ஹே டர் தா அவங்களுக்கு பயமாக இருந்துச்சு. கி மே கர் பர் கப்ஸா கர் லூங்கி அவங்களுக்கு எதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நான் வந்து அவங்க வீட்டை வந்து பொசஸ் பண்ணிடுவேன். அவங்க வீட்டை வந்து கப்ஸானா பொசஷன் ஓகேயா கிளைம் பண்ணுறது சொல்லுவாங்களா, இது என்னோடது தான் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கேட்டுடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. உன்ஹோனே சாரே டைப்ரைட்டர் கர்சே பாஹர் ஃபேங்க் தியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டைப்ரைட்டரையும் வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டாங்க. தே த்ரோட் அவே அந்த மாதிரி ஃபேங்க்னா த்ரோயிங். எத்யப்பினா ஆல்தோ படோசி பகுத் அச்சேத்தே படோசினா நெய்பர்ஸ் இருந்தாலும் படோசி நெய்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க. லேக்கின் மேரே பாய் சே டர்தே தே ஆனால் வந்து என்னோட பிரதரை பார்த்து வந்து அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. பயந்துருந்தாங்க. ஓகே சாரா சாமான் ராத் பர் பாரிஷ் மே பீக்தா ரஹா எல்லா சாமானும் எல்லா டைப்ரைட்டரும் தூக்கி போட்டாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நைட்டு முழுக்க ரெயினில் ட்ரென்ச் ஆகிட்டு நனைஞ்சிடுச்சு. இந்த சாமான்லாம் खराब होने की चिंता मैं रोती रही. சாமான் खराब होने की चिंता இந்த சாமான்லாம் வந்து खराब होनेனா ரிப்பேர் ஆகிடுங்கிற கவலையில்
நான் வந்து அழுதுட்டு இருந்தேன். ஜானே கப் மேரி ஆங்க் லகு கை, எப்போ வந்து என் கண்ணு அசந்துச்சுன்னு தெரியலை. அச்சானக் சடன்லி முஜே லகா கோய் பியார் சே மேரா சிர் சஹலா ரஹாத்தா. இந்த தலையை கோதி விடுவாங்களா, அந்த மாதிரி யாரோ வந்து ரொம்ப அன்பாக சடன்லி எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, யாரோ என் தலையை வந்து அன்பாக சஹலா ரஹாத்தா அந்த கோதி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வஹ் மா கே ஹாத் கா ஸ்பர்ஷிதா, அது வந்து எங்கள் அம்மாவோட கையோட ஸ்பர்சத்தை வந்து நான் அதில் ஃபீல் பண்ணேன். வே கஹ்ரஹீதி, அவங்க சொன்னாங்க, தூ சேத்ராம் கா மக்கான் கியூ நஹி லே லேத்தி, நீ சேத்ராமோட கடையை வந்து ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த கடையில் ஏன் நீ வந்து அந்த கடையை வாங்கி நீ இந்த இன்ஸ்டியூட் நடத்தலாம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. சேத்ராம் சாச்சா ஜி ஹமாரே மொஹல்லே மேஹி ரஹ்தே தே, சேத்ராம் அங்கிள் வந்து எங்களுடைய லொக்காலிட்டியில் தான் இருந்து வந்தார். மைனே 600 ரூபாயே மஹினே பர், நான் வந்து 600 rupees பர் மந்த் க்கு உன்கா மகான் லேலியா, அவருடைய கடையை வந்து எடுத்துட்டேன்னா என்ன ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். யஹ் அஸ்தாயி டிகானாத்தா, இது ஒரு டெம்பரரி ஷெல்டர் தான். முஜே தோ ஸ்தாயி ஆவாஸ் சாஹியேதா, எனக்கு வந்து ஒரு பர்மனண்ட் ரெசிடென்ஸ் தேவைப்பட்டது. ஐ மீன் அது பர்மனண்ட் ரெசிடென்ஸ் வந்து எனக்கு அது மாதிரி ஒரு பர்மனண்ட் ரெசிடென்ஸ் தேடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மைனே பிஏ கியா, நான் வந்து என்னுடைய பிஏ படிப்பு பிஏ படிப்பு வந்து முடிச்சிட்டேன். பத்தௌர் கிளர்க்கு ஓகேயா, பத்தௌர் கிளர்க் மேரி நௌக்கரி லக் கயி. ஸோ ஆஸ் அ கிளர்க் அவள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தா. ஆஜ் மே நௌக்கரி மே சஹாயக் கிரேட் மே ஹூ, இன்னைக்கு வந்து நான் வேலையில் அசிஸ்டண்ட் கிரேடில் இருக்கேன். முஜே மா கி பகுத் யாத் ஆ ரஹி ஹை, எனக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய யாத் நினப்பு வந்து ரொம்ப வருது. ஆஜ் வே ஹோத்தி, இன்னைக்கு அவங்க இருந்தாங்கன்னா தோ மேரி உன்னதி தேக், என்னுடைய வளர்ச்சியை பார்த்து, என்னுடைய ப்ரோக்ரஸ் ஓகேயா, என்னுடைய ப்ரோக்ரஸை பார்த்து ஃபூலி ந சமார்த்தி, அதாவது என்ன சொல்கிறது, ஃபூலி ந சமார்த்தின்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாங்க. கியோங்கி யஹ் மார்க் உன்ஹி கா திகாயா ஹுவாத்தா, ஏன்னா இந்த வழியை வந்து அவங்க தான் எனக்கு காட்டினாங்க. ஸோ இதோட இந்த வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் சாப்டர் மானே சுஜாயி ரா கிளாஸ் 4 CBSE இது வந்து முடியுது. மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது இதில். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டாக போட்டிருக்கேன் இந்த ஒரு சாப்டரே எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் புக் பேக் எக்ஸசைசஸ் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இல்லை ஆன்சர். தேங்க்யூ.